வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அடுப்படியில் பனங்கிழங்கு வச்சு ஒரு கட்லெட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு 5 கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அவிச்சிட்டு இதை வந்து நம்ம ரெண்டாக எடுத்துகிட்டு உள்ள குறுத்து எடுத்துகிட்டு நம்ம சீவி எடுத்துக்குவோம். இதை இது மாதிரி வந்துடும் குறுத்து. இதை தூக்கி வந்துட்டு போட்டுருங்க. இதில் உள்ள நாரை இதை எடுத்தால் தான் சீவ முடியும். அது மாதிரி நீங்கள் இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த நார் இப்படி வந்துடும். இதே மாதிரி எல்லா கிழங்கையும் எடுத்து வச்சுக்கோம். இப்போ நம்ம வந்து சீவுறது கட்டையை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம சீவி எடுத்துக்கலாம். அப்படியே இது மாதிரி நம்ம சீவிக்குவோம். இப்போ நம்ம 5 கிழங்கு நம்ம திருவி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சேர்த்துருவோம். பெரிய உருளைக்கிழங்காக ஒன்று அவிச்சு வச்சுருக்கேன், இதோடு சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குவோம். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ அரை ஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்குவோம். இப்போ வந்து நம்ம பிரெட் கிரம்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு தான். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இதை நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சிருவோம். இப்போ நம்ம பிசைஞ்சிட்டோம் எல்லாத்தையும். இப்போ நம்ம வந்து பால்ஸ் மாதிரி ஒன்று போட்டு நம்ம கட்லெட் செய்யலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்குவோம். இது மாதிரி எல்லாத்தையும் இது மாதிரி நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கணும். இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக. இப்போ நம்ம உருட்டியாச்சு. உருட்டி சேவ் பண்ணிட்டோம். இப்போ அரை மணி நேரம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி வைப்போம். ஃப்ரீசரில் அரை மணி நேரம் வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்கேன், கீழே எடுத்து வச்சுருக்கேன். இது 2 முட்டை மஞ்சள் கருவு, இதை உடச்சி இதை வந்து அடித்து வச்சுருக்கேன். இது பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம கட்லெட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை முட்டையில் டிப் பண்ணி அதை பிரெட் கிரம்ஸில் வச்சு நல்லா 2 அழுத்தம் கொடுங்க. அப்படியே நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு பின்னாடியும் முன்னாடியும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிரெட் கிரம்ஸில் எல்லா இதுலேயும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தவாவை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து இப்போ போட்டுருவோம். இப்போ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணோம்னா எண்ணெய் நிறையா இருக்கும். அதனால நம்ம தவா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஸ்பூன் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம 2 பக்கமும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டு எடுக்கணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வெந்திருக்கு, கிழங்கும் வெந்திருக்கு. 2 வெந்ததுனால நான் லைட்டாக வெந்தால் போதும். 2 பக்கமும் திருப்பி விட்டு கிறிஸ்பாக எடுத்துருவோம். இந்த அளவுக்கு வந்தோன்னே எடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.